விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு காப்பீட்டுத் தொகை வழங்காத மாநகராட்சி அருகே உள்ள காப்பீட்டு நிறுவனத்தை ஜப்தி செய்ய வந்த நீதிமன்றத்தினர். வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி, தாடிக்கொம்பை அடுத்த சத்திரப்பட்டியைச் சேர்ந்தவர் மணிமாறன், வயது 36. கூலித் தொழிலாளியான இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி சத்திரப்பட்டி திண்டுக்கல் சாலையில் கிரியப்பட்டி பிரிவு பகுதியில் அவர் சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வேகமாக வந்த கார் மணிமாறனின் மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதில் அவர் படுகாயமடைந்தார். இந்த விபத்து காரணமாக அவர் இழப்பீடு கேட்டு திண்டுக்கல் சிறப்பு சப்கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் சாக்ரட்டிஸ் ஆஜராகி வாதாடினார். பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வந்த இந்த வழக்கு விசாரணை கடந்த ஆண்டு 2024 நிறைவடைந்தது. மனுதாரருக்கு ரூபாய் 18,48,760 இழப்பீடாக வழங்க வேண்டும். அந்த தொகையை கார் உரிமையாளர் காப்பீட்டு செய்த மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் காப்பீட்டு நிறுவனம் மூலம் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வழங்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த காப்பீட்டு நிறுவனம் இழப்பீட்டு தொகையை வழங்கவில்லை என தெரிகிறது. இதையடுத்து மனுதாரர் தரப்பில் கடந்த மாதம் 8ஆம் தேதி நிறைவேற்றல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி சோமசுந்தரம், திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் அருகே செயல்படும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் காப்பீட்டு நிறுவனத்தில் உள்ள பொருட்களை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. அதன்படி நீதிமன்ற ஊழியர்கள் அந்த காப்பீட்டு நிறுவனத்திற்கு வந்தனர். பின்னர் காப்பீட்டு நிறுவனத்தில் இருந்த இருக்கைகள், மேஜைகள் ஆகியவற்றை ஜப்தி செய்ய முயன்றனர். அப்போது அவர்களிடம் காப்பீட்டு நிறுவன அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். 2 நாட்களுக்குள் இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதாக உறுதியளித்தனர். இதையடுத்து நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி நடவடிக்கையை கைவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர்.